நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டன் சென்று பயிற்சி பெற்று திரும்பிய 25 மாணவ மாணவிகள் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் லண்டன் சென்று பயிற்சி பெற்ற மாணவர்கள் தற்பொழுது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற வந்திருக்கிறார்கள். கடந்த 2 வருடங்களாக தமிழ்நாடு அரசின் கீழ் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பள்ளி கல்வியை முடித்த மாணவர்கள் அடுத்த உயர்கல்வி செல்வதற்காக நான் முதல்வன் திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக லண்டனில் இருக்கக்கூடிய நியூகேஸ்ட் துர்காம் பல்கலைக்கழகத்தில் 1 வார திறன் மேம்பாட்டிற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக 25 மாணவர்கள் பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் ஆகிய பயிற்சிகளுக்கு தமிழகத்தில் உள்ள 15 பொறியியல் மற்றும் 10 அறிவியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு 25 மாணவர்கள் கடந்த 9ஆம் தேதி சென்னையிலிருந்து லண்டன் சென்றிருந்தார்கள். அவர்கள் 2 வார பயிற்சிக்கு பிறகு தற்பொழுது சென்னை திரும்பிய நிலையில் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக முகாம் அலுவலகத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் கீழ் நான் முதல்வன் திட்டம் பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு சார்பில் பல்வேறு பரிசுகளும் அதே போல ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்.